தன்மானம் என்கிற ஒன்றை இறுக பற்றி கொண்டிருக்கிற உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். இன்றைய நாளினுடைய சிறப்பு காணொளி வீரகவியரசர் முடியரசனாரை பற்றி. யார் இந்த முடியரசன் என்கிற கேள்விக்கு தந்தை பெரியார் சொன்ன பதில் கவிஞனுக்கு எடுத்துக்காட்டு தானையா இந்த முடியரசன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கவிஞன் எப்படி தன் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ்ந்துவிட்டு நம் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாய் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்ட வீரகவியரசர் முடியரசனாரினுடைய பிறந்த நாள் சிறப்பு பகிர்வு தான் இந்த காணொளி. கொலை வாளை கழுத்துக்கு பின் வைத்த போதும், கொட்டி பொற்குவியலை முன்வைத்த போதும், தழைதாளா செம்மாப்பின் தமிழ் அரிமா என்கிற கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களின் வரிகளுக்கு இணங்க எத்தனை கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் என் கொள்கையில் இருந்து மாறமாட்டேன், சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிற அந்த பக்குவத்தை தன் வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்த ஒரு கவிஞர் தான் வீரகவியரசர் முடியரசன். கவிஞர்களுக்கு அரசர்களாய் கவியரசர்கள் இருக்கலாம், ஆனால் அந்த கவி அரசர்களில் கொள்கையை தன் இதயத்தில் ஏந்தி, இனமானத்தை தன் உயிர் மூச்சாக கொண்டு, தன்மானத்தை தன் தலையின் கிரீடமாக ஏந்தி கொண்டு இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்து நம் இதயங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த கவிஞர் தான் வீறு கொண்டு தன் தமிழால் இந்த இன மக்களுக்கு உணர்வூட்டிய அந்த கவிஞர் தான் வீரகவியரசர் முடியரசன் அவர்கள். அற்புதமான அந்த கவிஞர் தேனியில் பிறந்தாலும் கூட நம் காரைக்குடியில் பணிக்கு வந்து 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிற SMSV பள்ளியினுடைய தமிழாசிரியராக பணியாற்றியவர். அவர் வகுப்பறைக்குள்ள நுழைகிற போதே மாணவர்கள் எழுந்து வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லுவதற்கு மாற்றாக வெல்க தமிழ்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு தமிழ் வெல்ல வேண்டும், தமிழர்கள் ஆள வேண்டும் என்கிற முத்தாய்ப்பான கொள்கையை அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் இதயத்திற்கு பாய்ச்சிய தன்மான கவியரசர் நம் முடியரசர். வாளால் பிளப்பினும் வாழ்நாள் இழப்பினும் வஞ்சம் என கேளார் குழுமி கெடுதிகள் சூழினும் பூமியில் வாழ்நாளெல்லாம் வாட்டும் நழிவே உரினும் ஆளாதல் திண்ணம் அடியேன் நினது மலரடிக்கேன்னு சொல்லி தமிழ் தாயினுடைய திருவடிகளை தன் தலைமேல் கொண்டு போற்றிய ஒரு கவிஞர் தான் வீரகவியரசர் முடியரசன். கவிஞனுக்கு எடுத்துக்காட்டு முடியரசன்னு தந்தை பெரியாரும் திராவிட நாட்டின் வானம்பாடி கவிஞர் என்று தந்தை பெரியாரின் சீடராய் இந்த நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராய் இருந்த பேரறிஞர் அண்ணாவாலும் பாராட்டப்பட்டவர் நம் கவியரசர் முடியரசன் அவர்கள். கலைஞரோடு நெருங்கிய தொடர்பு. கலைஞரினுடைய ஆட்சி காலத்தில் அரசவை கவிஞராகவே அவருக்கு பொறுப்பு கிடைத்தது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால் நடிகர் திலகம், மக்கள் திலகம், புரட்சி தலைவர் டாக்டர் MGR இவருக்கு அரசவை கவிஞராக பணியில் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி கடிதமே அனுப்பி இருக்கிறார். ஆனால் என் கொள்கைக்கு மாற்றாக, என்னுடைய இனமான உணர்ச்சிக்கு மாற்றாக என்னுடைய தமிழை ஒரு நாளும் காசுக்கு விற்க மாட்டேன் என்று சொல்லி தனக்கு வந்த பதவிகளை எல்லாம் உதறி தள்ளி தன் வாழ்நாளின் இறுதி காலம் வரைக்கும் தமிழர்களுக்காகவும் தமிழ் இனத்தின் மீட்சிக்காகவும் வாழ்ந்த ஒரு கவிஞன்னா அது வீரகவியரசர் முடியரசனார் மட்டும்தான். இன்றைக்கும் எத்தனையோ கவிஞர்கள் வந்து போகலாம், ஆனால் என்னாலும் நம் நெஞ்சங்களில் ஏற்றி புகழ வேண்டிய ஒரு கவிஞர் வீரகவியரசர் முடியரசர் தான். அவர் காப்பியம் என்று சொன்னால் அவர் எழுதிய பூங்கொடி காப்பியத்தை தான் சொல்லணும். ஏன்னா மொழி போர் இந்த மண்ணில் வேரூன்றி இருந்த காலம், இந்தி திணிப்பு இந்த மண்ணில் ஆழமாய் இருந்த காலத்தில் அவருடைய பூங்கொடி காப்பியத்தின் வாயிலாக இந்த மக்களின் இதயத்தில் விடுதலை உணர்வை, மொழி திணிப்புக்கு எதிரான போர் குணத்தை அந்த காப்பியம் பரவச் செய்தது. குறிப்பா இந்தி திணிப்பு போராட்டத்தில் சிறையில் இருந்தவர்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக, உந்து சக்தியாக, உற்சாக மருந்தாக இந்த பூங்கொடி காப்பியம் தான் இருந்தது. இந்த பூங்கொடி காப்பியத்தினுடைய அடிப்படை கருவே மொழி திணிப்புக்கு எதிரான போராட்ட உணர்வு தான். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காப்பியத்தை இந்த இனத்துக்கு தந்த கவிஞர் தான் வீரகவியரசர் முடியரசனார் அவர்கள். முடியரசனாரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். யாருக்கு அஞ்சி சாகிறாய், மொழி போருக்கு வா, எங்கு போகிறாய்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் சட்டையை பிடித்து இழுத்து மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் பங்கு பெறச் செய்ததில் கவியரசர் முடியரசனாருக்கு ஈடு இணையில்லாத பங்கு உண்டு என்றே சொல்லலாம். திரைப்படங்களில் சில படங்களுக்கு பாடல் எழுதினாலும் கூட ஒரு சில படங்களுக்கு
வசனங்கள் எழுதியிருந்தாலும் கூட, தொடர்ந்து சினிமாவில் வாய்ப்புகள் வந்த போதும் கூட என் தமிழை ஒரு நாளும் உங்கள் பணிக்காக கொச்சைப்படுத்த மாட்டேன், காசுக்கு விற்க மாட்டேன்னு சொல்லி தன்மானம் மாறாத ஒரு தமிழனாக, ஒரு கவிஞனாக இன்றைக்கும் நம் இதயமெல்லாம் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற வீரகவியரசர் முடியரசனார் தான் இனமான கொள்கைக்கு, தன்மான கொள்கைக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிற கவிஞர். எத்தனையோ கவிஞர்களை கவி பேரரசு என்றும் கவியரசு என்றும் சொல்லலாம். ஆனால் என்னை போன்ற இன உணர்வு மிக்க கொள்கை வாரிசுகளுக்கு என்றைக்குமே கவியரசர், வீர கவியரசர், தன்மான கவியரசர் முடியரசர் மட்டும்தான். அவர் கவிதையோடு நிறைவு செய்கிறேன். வேலெடுத்து போர் தொடுத்த வீரம் எங்கே, வெங்குருதி வாள் எங்கே, தோள்கள் எங்கே, கோலெடுத்த பெயரெல்லாம் ஆள வந்தார், பெரும் கொட்டாவி விட்டபடி தூங்குகின்றாய், மாலுடுத்த தமிழ் மகனே மயங்காதே, விழி எழு பார் உலகை நோக்கு, கால் பிடித்து வாழ்வதுவோ தமிழர் வாழ்வு, காணத்து புலிப்போத்தே வீரம் காட்டு என்று ஒவ்வொரு தமிழரையும் தன்மான கவியரசர் வரிகளை கொண்டு அழைக்கிறேன். வாருங்கள், சமூக நீதி பயணத்தில் உங்கள் கரத்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிறந்த நாள் பகிர்வில் வீரகவியரசர் முடியரசனாரின் நினைவை போற்றுவோம். அவர்தம் கொள்கையை அடுத்த தலைமுறை வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி.